நமது மெகா மகளிர் விருதுகளில் எப்பொழுதும் தமிழுக்கென்று ஒரு தனி இடம் உண்டு. அடுத்த விருதினை பெறுபவரும் ஒரு தமிழ் செல்வம்தான். இதோ அவரை பற்றிய ஒரு தொகுப்பு. தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது 7 பிறப்பிலும் உதவும் தன்மையுடையது என்றார் வள்ளுவர். தான் கற்ற கல்வியினை பல்லாயிரம் மாணவர்களுக்கு பயிற்றுவித்து நாட்டுப்புற கலை இலக்கியங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் நல்லாசிரியர் இவர். 1949ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி கோவை மாவட்டத்தில் திரு பழனியப்பன் திருமதி தெய்வநாயகி தம்பதியினருக்கு 7 பிள்ளைகளுள் கடைசி மகளாக பிறந்த மங்கை இவர். குடும்ப சூழல் காரணமாகவும் பெண் பிள்ளைகளுக்கு விரைவில் திருமணம் முடித்துவிட வேண்டும், அதிகம் படித்தால் படித்த வரன் கிடைப்பது கடினம் என்றும், இவருக்கு முன் பிறந்தவர்கள் பெரும்பாலும் 5வது வரை மட்டுமே படிக்க குடும்ப நபர்களே எதிர்த்தாலும் தன் கடைக்குட்டி மகள் தன் குடும்பத்திலேயே அதிகம் படித்து முதலில் நல்ல வேலைக்கு சென்று பலர் போற்ற வாழ்வில் வளர வேண்டும் என்று எண்ணினார் இவரது தந்தை. அதன் விளைவாக இவர் திருப்பூர் ஜெய்வாபாய் பள்ளியில் PUC முடித்து பின் மதுரை பைந்தமிழ் கல்லூரியில் புலவர் பட்டமும் பெற்று அதனைத் தொடர்ந்து 1972ஆம் ஆண்டு B.Ed படிப்பும் படித்து முடித்தார். 1973ஆம் ஆண்டு சக தமிழ் பற்றாளர் பத்திரிகை ஆசிரியருமான திரு ராமசாமியுடன் திருமணத்தில் இணைந்து சென்னைக்கு இடம்பெயர்ந்தார். கணவர் வீட்டிலோ புதுமண பெண் வெளியே சென்று வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம், ஆனால் மேலே படிக்க தடையில்லை என்று கூறிவிட 3 முத்தான பிள்ளைகளுக்கு தாயான பின் மீண்டும் மாணவியாகி முதலில் 1976ஆம் ஆண்டு பேச்சுலர் ஆஃப் லிட்ரேச்சர் மற்றும் 1979ஆம் ஆண்டு தமிழில் முதுகலை பட்டமும் பெற்றார். அருந்தமிழும் ஆசிரியர் பட்டமும் முடித்துவிட்டு அது யாருக்கும் பயனில்லாமல் வீணாக கூடாது என எண்ணி கணவரை ஒப்புக்கொள்ள வைத்து மேல்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக தனது கல்வி பணியை தொடங்கியவர் இவர். அத்துடன் 1979ஆம் ஆண்டு சென்னை வானொலியில் சான்றோர் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்க தொடங்கிய இவர் இலக்கிய பேச்சுக்கள், தமிழ் அமுதம், கவிதை வர்ணனை, பட்டிமன்றங்கள் என தொடர்ந்து இன்று வரை 47 ஆண்டுகளாக நற்றமிழ் நிகழ்ச்சிகள் பற்பல வழங்கி வருகிறார். அதே போன்று பொதிகை தொலைக்காட்சியிலும் 1982ஆம் ஆண்டு முதலே காண்போம் கற்போம் என்ற நிகழ்ச்சியையும், +2 தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு உதவியாக மாதிரி வினாத்தாள் நிகழ்ச்சியையும், பல்வேறு தமிழ் இலக்கண இலக்கிய நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து 20 ஆண்டுகள் வழங்கி வந்து ஊடகத்திலும் தமிழ் வளர்த்தவர் இவர். இப்பணிகளுக்கிடையே தன் தாய் தந்தையின் உந்துதலின் பெயரில் தனது சொந்த ஊரான கோவை மாவட்டத்திற்கு வாரந்தோறும் பயணித்து கள ஆய்வு மேற்கொண்டு 1990ஆம் ஆண்டு கோவை மாவட்டத்து நாட்டுப்புற பாடல்கள் என்ற தலைப்பில் முனைவர் பட்டமும் பெற்றார். 20 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியர் பணியை தொடர்ந்து 12 ஆண்டுகள் சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் இணை பேராசிரியராக சேவையாற்றிய இவர் இன்றளவும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் மாணவ ஆசிரியர்களுக்கும் பாடம் எடுத்தல், அஞ்சல் வழி தொலைதூர கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் பாடம் எடுத்தல், முனைவர் பட்ட மாணவர்களுக்கு பாடம் எடுத்தல், மாற்றுமொழி மற்றும் அயல்நாட்டை சேர்ந்தவர்கள் 30 நாட்களில் எளிதில் பிழையின்றி தமிழ் பேச தமிழ் கற்கச் செய்தல் என பல வழிகளில் தனது கல்வி பணியை இடைவிடாது வழங்கி வருகிறார். தமிழகம் தாண்டி இலங்கை யாழ்ப்பாணத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இலக்கணம் கற்பித்தல், ஜாஃப்னா பல்கலைக்கழகத்தில் முதுகலை மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்ததோடு மட்டுமில்லாமல் சிங்கப்பூர் சிம் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை மாணவர்களுக்கு யாப்பிலக்கணம் மற்றும் நாட்டுப்புற இலக்கிய பாடம் எடுத்ததோடு அப்பல்கலைக்கழகத்திற்கு நாட்டுப்புற இலக்கியத்திற்கான பாட நூலையும் எழுதி கொடுத்து அயல் நாட்டிலும் தனது தமிழ் பணியை தொடர்கிறார். இலங்கை, சிங்கப்பூர் மட்டுமின்றி மலேசியா, மொரீஷியஸ், ஆஸ்திரேலியா, கனடா, தாய்வான், கம்போடியா ஆகிய நாடுகளின் பல தமிழ் சங்கங்களிலும் பன்னாட்டு கருத்தரங்குகளிலும் பங்கேற்று உரையாற்றிய நற்றமிழ் நாவலர் இவர்.
சித்தாந்தமும் படித்து முதுகலை பட்டம் பெற்ற இவர் நல்ல பட்டிமன்ற பேச்சாளரும் கூட. சென்னை கம்பன் கழகத்தின் செயற்குழு உறுப்பினர், தமிழ் வளர்ச்சி கழகத்தின் செயற்குழு உறுப்பினர், அனைத்திந்திய எழுத்தாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர், சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தின் செயற்குழு உறுப்பினர், கவியரசர் கண்ணதாசன் MS விஸ்வநாதன் அறக்கட்டளை உறுப்பினர், பள்ளி கல்லூரிகளுக்கு ஆலோசகர் என தமிழ் வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ளும் இவர் பேச்சாளர் மட்டுமின்றி ஒரு சிறந்த எழுத்தாளரும் கூட. நாட்டுப்புறவியல், பழமொழிகளுக்கான விளக்கங்கள், பக்தி நூல்கள் என 21 நூல்களும் எழுதியுள்ளார். தனது தந்தையின் கனவை நினைவாக்கி தமிழ் உலகில் சான்றோர் என பெயர் பெற்று முத்தமிழ் வித்தகி, இலக்கிய விருது, மகளிர் மாமணி, தமிழ் முகில், தமிழ் சுடர், பாரதி புகழ்மணி, அறிவு களஞ்சியம், பாரதி பணிச்செல்வர், குரல் ஞானி, தமிழ் மாமணி, அரசி ஜெயராஜ தேவி விருது, தமிழக ஆசிரியர் கல்வி ஆராய்ச்சி நிலையம் வழங்கிய நல்லாசிரியர் விருதினையும் பெற்றவர்தான் முனைவர் விஜயலட்சுமி ராமசாமி அவர்கள். தாய்மொழி ஒரு மனிதனின் அடையாளம். ஒரு நற்சமூகம் வளர வேர் போன்று செயல்படும் அம்மா அவர்களை தமிழுக்கான மெகா மகளிர் சாதனையாளர் விருதினை பெற முனைவர் திரு விஜயலட்சுமி ராமசாமி அவர்களை மேடைக்கு தமிழ் வணக்கத்தோடு வரவேற்கிறோம். விருதினை வழங்க முன்னாள் மத்திய அமைச்சர் திரு KV தங்கபாலு ஐயா அவர்களையும் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அம்மா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Mega Woman Achiever Award for Outstanding Accomplishment in Tamil, and the award goes to Dr. Vijayalakshmi Ramasamy avargal. A big round of applause, ladies and gentlemen. Thank you, dignitaries. மேடம், எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து. இந்த திருஞான சம்பந்தருடைய பாடல் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஏதோ ஒரு வகையில் ஒரு புண்ணியம் செய்ததன் காரணமாகத்தான் இந்த அரங்கிலே, இந்த நல்ல நாளிலே மெகா டிவி வழங்கக்கூடிய இந்த மகளிர் விருது தினத்திலே நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது இறை அருள். அவன் அருளாலே அவன் தாள் வணங்குகிறேன். பெற்றோரை வணங்கி, பெரியோரை வணங்கி, குருவை வணங்கி, இறைவனை வணங்குகிறேன். அதற்கு அடுத்தாற்போல இந்த மெகா டிவியிலே 17வது ஆண்டாக இந்த நிகழ்ச்சியை, மகளிர் விருது வழங்கும் நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக மகளிர் எல்லாருக்கும் முன்னோடியாக இருக்கக்கூடியவர் இவர். அந்த மெகா டிவியின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஜெயந்தி தங்கபாலு அவர்களை வணங்கி,
இவருக்கு உற்ற துணையாக இருந்து பக்கபலமாக இருந்து இதுவரை இவருக்கு ஊக்கம் தந்து வருகின்ற திருவாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் ஐயா அவர்களையும், தங்கபால் அவர்கள் பேர் சொல்கிறதுக்கே எனக்கெல்லாம் எங்கள் காலத்தில் அப்படி பழக்கம் இல்லை, அவர்களையும் வணங்கி, இவங்க 2 பேருக்கும் உற்ற துணையாக இருந்து வரக்கூடிய மகள் வாரிசு வரணும் இல்லையா, இந்திராவுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தாற்போல் இந்த அரங்கில் திரளாக வந்திருக்கக்கூடிய அன்புள்ளங்கள் அனைவரையும், இந்த நிகழ்வுக்காக எத்தனை வேலைகளை செய்யும் தொழிலே தெய்வம் என கொண்டு பல மாதங்களாக உழைத்து வருகின்ற அந்த பணிகளையெல்லாம் செம்மையாக செய்த அன்புள்ளங்களையும் வணங்கி மகிழ்கிறேன். அதற்கு அடுத்து சொல்லணுமா, தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பெண் நல்ல தமிழ் இன்னைக்கு பேசுகிறாங்க அப்படின்னா சிட்டியில் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் மெகா டிவியில் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அழகிய தமிழ் உச்சரிப்பு, வாழ்த்துக்கள் மேடம். நன்றி. எல்லாத்துக்கும் மேலே சொல்லணுன்னா, இந்த விருது இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அம்மா என்ன சாதனை நான் செஞ்சேன்னு தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியாது. அது கடைசியில் நான் சொல்கிறேன். ஏன்னா 6 பேர் எவ்வளோ சாதனை, எல்லாருடைய நெஞ்சத்தையும் உருக்கி எடுத்து கண்களிலே நீரை வரவழைத்தது. சாதாரண சாதனை. அதுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது ஒரு கடுகு கூட இல்லை. இவ்வளோ பயணம் நீண்டிருக்கிறது என்பதைத்தான் சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சியில், இத்தகைய பெருமை மிகு நிகழ்ச்சியில் என் குடும்பத்தை சேர்ந்த மகன் வந்திருக்காரு, இளஞ்சுடர், மருமகள் காந்திமதி இளஞ்சுடர், பேத்திகை வந்திருக்காங்க, 2 பேத்திகளும். என்ன இவங்க தான் இங்கே இருக்காங்க, அதனால் மற்ற பேத்தியெல்லாம் வர முடியாத தூரத்தில் இருக்காங்க. மிருநாளினி, அவந்திகா, என்னுடைய மைத்துனர்கள் மருதாசலம், கூப்பிடுங்க, அது உங்கள் விருப்பம், கிருஷ்ணசாமி அவர்கள், அம்மாவோட குடும்பத்தை சேர்ந்த, மன்னிக்கோம்மா, அவங்களோட குடும்பத்தை சார்ந்த அனைவரும் மேடைக்கு வர வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறேன். பாருங்க, ஒரு குடும்பத்திலேருந்து இத்தனை பேர் நான் விருது வாங்க வந்திருக்காங்கன்னா இதை விட எனக்கு என்ன பாராட்டப்பட வேண்டிய அதுதான் சொத்து. அதுபோல் கிரிஜா மருதாசலம், எனக்கெல்லாம் செலமரிஸ் காலேஜுக்கு போகிறதுக்கு எனக்கு பிடிச்சு இழுத்துட்டு போன பேராசிரியர் உலகநாயகி பழனி அவர்கள் வந்திருக்காங்க. தங்கை சாந்தி, சரஸ்வதி மேடம், இப்படி பேரை சொல்லிட்டு இப்போல்லாம் சாந்தகுமாரி மேடம், பிரேமா மேடம் அப்படின்னு அப்படி இவ்வளோ பேர் வர்றது எதுக்காக? நான் வர்ற சாதனை இல்லை, இன்னும் எத்தனை பேருக்கு அந்த சாதனையாளர் விருது கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறது மகிழ்ச்சி. அந்த அளவில் எல்லாருக்கும் என்ன மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தை சொல்வது மட்டுமல்லாமல், இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேறு உலகிலேயே எத்தனை இடங்கள் இருக்குது, அவங்கவங்க வீட்டிலேருந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தை சொல்லி, அத்தனை மகளிருக்கும் இன்று மகளிர் தின வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். இவங்க தான் முதல் காரணமாக இருக்கக்கூடியவங்க இல்லைங்களா? ஒரு பெண்ணு ஒரு பெண்ணை பாராட்டுறது அப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டாம் இல்லைங்களா? அது மிகப்பெரிய செயல். அந்த மனசு, பாராட்டக்கூடிய மனசு இருக்கணுங்க, வாழ்த்தக்கூடிய மனசு இருக்கணும். அப்படிங்கிறத நாங்கள்லாம் மாஞ்சு ஸ்கூலில் சொல்கிறது பயனே இல்லை, காலேஜில் சொல்கிறது பயன் இல்லை. ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தின் மூலம் சொன்னால் அது உலகமே போய் சேருது இல்லைங்களா? அதுதான் நமக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் குடும்பம் அப்படிங்கிறது மிகப்பெரிய குடும்பம். எனக்கு பேரன் பேத்தி அவங்கெல்லாம் மொத்த புகுந்த வீடு பிறந்த வீடு எடுத்துனா 60க்கும் மேற்பட்டவங்க. இவங்களெல்லாம் மேடம் மேடைக்கு வாங்கன்னு சொன்னதே நான் பெற்ற பேர் தான். அதனால் பேத்திகள்லாம் வந்திருக்கிறதே சந்தோஷம். அதுக்கு அடுத்து இன்றைக்கி முதல்ல நம்ம குழந்தை சொன்னால் மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திருவேன். அது எவ்வளோ பேர் புரிஞ்சுருக்காங்க. நிச்சயமாக ஒரு மாதவம் செய்திருந்தால்தான் இந்த 6 பேர் விருது வாங்கினாங்க. ஐயோ, என்னால் அங்கே உட்காந்துருக்கே முடியல, என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. எவ்வளோ சாதனை. மகளிர்கிட்ட என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்னு கேட்குற மாதிரி அத்தனை திறமைகளையும் கொட்டி கிடக்கிறது. இவங்களை இன்னைக்கு 3 கருத்தில் தான் என்னுடைய மனசில் பட்டது சொல்கிறேன். எல்லாத்துக்கும் தெரியும் தான், ஆனால் என்னுடைய கருத்து அந்த 3 கருத்து என்னென்னா, இந்த விழா பாருங்கள், அழைப்புதல் என்ன அழகான அழைப்புதல். பார்க்குறதுக்கு ஒரு பக்கத்தில் பார்த்தா தலைமையினார், அடுத்தது திருவிளக்கு ஏற்றுபவர், அன்புடன் அழைப்பவர். என்ன சுருக்கம் பாருங்கள்.
வாருங்கள், வாழ்த்துங்கள், பெண்மையை போற்றுங்கள். இவ்வளவுதான். இதை விட சுருக்கமாக யார் செய்ய முடியும்? ஜெயந்தி மேடத்தை தவிர. நான் சில சமயம் சில நிகழ்ச்சிகளை சொல்லும்போது தொண்டை அடைக்குதும்போம் இல்லைங்களா? அது மாதிரி எனக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு எடுத்துனையே சாதாரணமாக தொண்டையெல்லாம் அடைக்காது. இன்றைக்கி என்னமோ அந்த அன்பின் மிகைப்பாடு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால் அந்த அழைப்புதல் சொல்கிறேன். இது முதல் கருத்து. ரெண்டாவது, இந்த விழா 10 பேராக அது கூட எங்களுக்கு தெரியாது. இவங்க சொன்னோன்னு தான் நான் போன வருஷம் என்ன நடந்ததுன்னு போட்டு பார்த்தேன். 10 பேருக்குங்களா மேடம் விருது? ஒவ்வொரு வருஷம் மாறுங்கிறாங்க அவங்க. அதெல்லாம் இறைவனுடைய செயல். தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்க, அது ஆய்ந்து அறிந்து தேர்ந்து தெளிந்து முடிவெடுக்கிறாங்க. இது எப்படிங்க முடியும்? இதுக்கே ஒரு முனைவர் பட்டம் கொடுக்கலாம் இல்லைங்களா? சாதாரண விஷயம் இல்லை. அது வருஷம் வருஷம் 17 வருஷமாக கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பின்னாண்ட இவங்க எவ்வளவு உழைத்திருப்பார்கள். அதுதான் இது ரெண்டாவது கருத்து. மூணாவது கருத்து, விருது வழங்கும் விழாவுக்கு நம்ம நிறைய போயிருக்கிறோம் இல்லைங்களா? நாங்கள் கூட கம்பன் கழகத்தில் ஆண்டுகள் தோறும் விருது வழங்குவோம். பேராசிரியர் இருக்காங்க. என்ன பண்ணுவோம்? அந்த விருதாளர்களை எல்லாம் மாலை போட்டு மேளதாளத்தோட மேலே கிடச்சிட்டு வருவோம். அவங்கள பற்றி ஒரு நிமிடம்தான் அவங்க என்ன அப்படிங்கிறது வாசிப்போம், விருது கொடுப்போம், போயிடுவோம். இதுதான். இந்த விருது மேடை பாருங்கள், ஒரு பெரிய ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி. எனக்கெல்லாம் அதை காட்டணுன்னு நம்ம தானா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி அவங்க யோசிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி விருது கொடுக்கும் விழாவினை நான் இன்று வரை கண்டதில்லை மெகா டிவி தவிர. உண்மைதானே? 20 நிமிஷம் ஒதுக்கி அவங்கள பற்றிய செய்தியெல்லாம் சொல்கிறத விட பாருங்கள், நீங்கள்லாம் நாங்கள் சும்மா ஒருத்தருக்கு விருது கொடுக்கல அப்படின்னு நினச்சிட்டு செஞ்சுருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்றைக்கும் உறுத்தலாக தான் இருக்குது. அந்த விதத்தில் அவங்க அந்த படத்தொகுப்பு போட்டது இல்லாமல் ஒரு நிமிஷம் எங்களுக்காக நாங்கள் பேசுகிற வாய்ப்பையும் கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு நான் இந்த 3 கருத்துக்களை முக்கியமாக பதிவு செய்து, இந்த சிந்தனையோடு இருக்கிறார்களே, இதை விட பெரிய சிந்தனை என்ன இருக்க முடியும் அப்படின்னு அனைவர் சார்பிலும் மேடம் அவர்களை பாராட்டுகிறேன். ஏன்னா, பெண்ணிற்கு ஞானம் வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் பாடியிருக்கார், தெரியும். அப்போ பெண்ணிற்கு ஞானம் வைத்தான் அப்படின்னா ஆண்களுக்கு இல்லையான்னு கூட நிறைய பேர் கேட்பீங்க. என்னதான் இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு படி மேலாக ஆண்களை காட்டிலும் பெண்கள் அறிவுமிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அனுபவத்தின் மூலம் கூறி சென்றுள்ளார்கள். அதுதான் உண்மை. சில பேர் அதை மாற்றி இது பண்ணலாம், அது அவங்களோட நேரம். அந்த அளவிலே இவர்கள் இந்த விருதினை எனக்கு கொடுத்தது மட்டற்ற மகிழ்ச்சி என்று சொல்வதை காட்டிலும், யாருக்காக 6 பேர் வாங்கினாங்க இல்லைங்களா? அதெல்லாம் நான் திருப்பி 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 எல்லாம் சின்ன குழந்தைங்க. அரியலூரில் கண்டெடுத்த ஒரு குன்று, காரப்பாக்கத்தில் கண்டெடுத்த குன்று, ஒரு மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு ஓதுவாருங்கிறத இப்போ பதவி கொடுத்துருக்காங்க. என்ன கடவுள் ஒரு கதவை அடைச்சார்னா பல கதவை திறப்பார் என்பது தான் அந்த குழந்தைகிட்டேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அது முருகன் பாட்டை பாடினாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே பேரண்ட்ஸ் தான், பெற்றோர்கள், அடுத்து ஆசிரியர்கள். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அந்த அளவுக்கு அன்னைக்கு இந்த குழந்தை இங்கே நின்று பாடும்போது எல்லார் கண்களிலேயும் அந்த நெகிழ்ச்சி. எந்த ஒரு தொழிலில் நம்ம முன்னேறி இருக்குன்னா கூட முயற்சி இருக்கணும், பயிற்சி இருக்கணும், அப்போ தான் உயர்ச்சி வரும். அதுதான் நமக்கு நெகிழ்ச்சி இல்லைங்களா? அதை நம்ம கண்ணார இத்தனை குழந்தைகளே பார்த்தது, எல்லாருமே பார்த்தாங்க, நான் மட்டும் பார்க்கல. அதனால் அந்த அளவிலே பாராட்டக்கூடிய மிகச்சிறந்த விழாவாக இருந்தது என்பதை சொல்லி, ஒரு வரி திரைப்பட பாட்டு எல்லாத்துக்குமே தெரியும். மாபெரும் சமைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். தெரியலையா அந்த பாட்டு? இப்போ அதை மாற்றி கொஞ்சம் பாடலாமே. மாபெரும் மெகாவில் ஜெயந்தி நடந்து வந்தால் மாலைகள் விழ வேண்டும். மாற்று குறையாத தங்கபாலின் மனைவி என்று போற்றி புகழ வேண்டும். பொருத்தமாக இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி இதெல்லாம் இறைவனுடைய அருள் தான். நம்மெல்லாம் ஒரு கருவி தான், செய்விக்கிறவன் அவன்.
எந்தெந்த வேலையை எப்பப்போ செய்வேன் அதை திறமையாக தனக்கெடுத்து கூட அந்த அறிவை பயன்படுத்தி இவங்க செஞ்சுருக்காங்கங்கிறத சொல்லி மீண்டும் அவர்களை வாழ்த்தி இந்த பதவியை இந்த தகுதியை எப்படி அடைந்தார்கள். எல்லாருக்கும் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் எடுக்கிற பாடம் வேறு, கல்லூரியில் சொல்லிக் கொடுக்குற பாடம் வேறு. இப்போ நித்யஸ்ரீ வந்து பாடினாங்க, ஒரு நிமிஷம் பேசலாம். நித்யஸ்ரீ பாடும்போது எந்த ஒரு பாடலும் கருத்தும் திரைப்படத்தில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எல்லார் மனசுலேயும் போய் பதிஞ்சிடும். நாங்கள் வந்து என்ன சல 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 எட்டை கிழவி அந்த பதவிங்க நாங்கள் மாஞ்சு நடத்துவோம். அடக்கு தொடர்னா இதுதான், இரட்டை கிழவினா இதுதான்னு, குழந்தைங்க இந்த காயில் வாங்கி அந்த காயில் விடும். ஆனால் அந்த திரைப்படத்தில் நித்யஸ்ரீ பாடணுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய தேர்வில் அத்தனை குழந்தைகளும் சரியாக எழுதுறாங்க. அதுக்கு காரணம் ஊடகம்தான் அப்படிங்க, அந்த பாட்டு தான் அப்படிங்கிறத சொல்லி மகிழ்றேன். அது நான் சொன்னேன்னா இந்த தகுதியும் பதவியும் எப்படி வந்தது இவங்களுக்கு இன்றைக்கி இருக்கிறதுனா இவங்களை பார்த்து நம்மெல்லாம் பின்பற்றணும்னு. தகுதி என்ற சொல்லும் 3 எழுத்து தான், பதவி என்ற சொல்லும் 3 எழுத்து தான். இந்த 3 எழுத்தில் என் மூச்சிருக்கிறது என்ற ஒரு முயற்சியை கை கொண்டவர்கள் தான் டாக்டர் ஜெயந்தி அவர்கள். எப்படின்னா பா என்பது பணிவு. எவ்வளோ பெரியவங்க எவ்வளோ பணிவாக நிற்கிறாங்க பாருங்க. பா பணிவு, அடுத்தது தா தன்னம்பிக்கை, வி விடாமுயற்சி. இந்த 3ஐயும் கையில் பிடிச்சிட்டு தான் சிகரத்தை தொட்டிருக்கிறார்கள். அதே தான் அந்த தகுதி வருவதற்கு தா தன்னம்பிக்கை, கு குறிக்கோள், தீ என்பது திட்டமிட்ட செயல்முறை. அதெல்லாம் இவங்ககிட்ட பார்க்குற இந்த அளவிலே மேலும் நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் எவ்வளோ நிகழ்ச்சி கொடுக்குறாங்க. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே தமிழ் படிக்கணும்னா தொலைக்காட்சி பார்த்தா போதும் அப்படிங்கிறது. அந்த அளவிலே தமிழுக்கும் நாட்டுக்கும் எந்த நிகழ்ச்சி இல்லாமல் இல்லை, எல்லா துறையும் தொட்டு காட்டியிருக்காங்க. இந்த மெகா டிவி எடுத்துன்னா ஆன்மீகமாகட்டும், சமையலாகட்டும், விளையாட்டாகட்டும், கலையாகட்டும், இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நம்ம பண்பாடு மாறாமல் மங்கள விளக்கு, அதுக்கடுத்து அருமையான ஒரு நடனம், அம்பாவை நடனம். இதெல்லாம் நம்ம பண்பாட்டை எவ்வளவுதான் உயர பிறந்தால் கூட நம்ம பண்பாடும் காக்கப்பட வேண்டும், அதை பழக்க வழக்கங்களையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இவங்களோட குறிக்கோள். அந்த வழியிலே நடந்து வருகிறார்கள் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பிற்கும் எனக்கு விருதளித்தமைக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இப்போ விருது கொடுத்தாங்க, நம்ம தமிழ் பண்பாடுன்னு சொல்லிட்டோம். நான் விருதை வாங்கிட்டு கடகடன் கீழே இறங்கினேன்னா என் மனசு இதாக இருக்கும். அதுக்கு ஒரு விருந்து கொடுக்கணும் இல்லைங்களா? அந்த விருந்தாக நான் எழுதிய நூலை அம்மா அவர்களுக்கு அன்போடு நினைவாக கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். ஆசிரியையின் வாய்மொழி என்றால் அதற்கு வலிமை எப்பொழுதும் கூடுதல் தான். ஆக்கமும் ஊக்கமும் அதில் ஓங்கி இருக்கும். அது சிகரத்தை தோடும் பேச்சாக இருக்கும், அதைவிட சிகரத்தை தொட வைக்கும் பேச்சாக அமைந்திருக்கும் என்பது மிகையாகவில்லை. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நான் பேச வேண்டியது எல்லாம் விஜயலட்சுமி அம்மா அவங்க அவ்வளவு அருமையாக சொல்லிட்டாங்க. என்னுடைய பணிக்கு நான் செய்ய வேண்டிய பணியை செய்யவே விடாமல் நீங்கள் தடுத்துட்டீங்கன்னு நான் உங்கள் மீது வழக்கறிஞர் என்கிற முறையிலே குற்றம் சாட்டுகிறேன். அருமையான ஒரு விழாவை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற என் அருமை சகோதரி சிநேகிதி அவங்க சொன்னாங்க, மற்றவர்களுக்கெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்கள்னு. நான் உண்மையில் உணர்ந்தது நம்மை நாமே புரிந்து கொள்ள நமக்கு ஒரு வாய்ப்பளிக்கிற ஒரு அருமையான சகோதரியாக தான் நிற்கிறார். அவருக்கும் அவருடைய அன்பு மகள் இந்திரா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அமைதியாக வந்து பரிசு வழங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் அருமை சகோதரர் தங்கபால ஐயா அவர்களுக்கும் நன்றியை கூறி, இந்த சிறப்புக்குரிய என்னுடைய ஜெயந்தி அவர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் விருது கொடுப்பாங்க, நான் உங்களுக்கு எப்பொழுதுமே மறக்காமல் மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லி